என் அன்பு குழந்தையே, இன்று உன் தாயானவள் உனக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றேன். இன்று மிகவும் அற்புதமான நாள், வெள்ளிக்கிழமையில் சஷ்டி நாள். என் அன்பு குழந்தையே, இந்த நாளை நீ தவிர்த்து விடாதே, பின் வருத்தப்படுவாய். இந்த பதிவானது உன் வாழ்க்கையை மாற்ற வந்திருக்கிறது. யார் இந்த பதிவினை முழுவதுமாக கேட்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கை மாறும். இன்றைய நிமிடத்தில் இருந்து இந்த பதிவை முழுவதுமாக கேட்ட பிறகு அவர்கள் கஷ்டம் விலகும், கர்ம வினை விலகும். அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல செய்தி கண்டிப்பாக 24 மணி நேரத்தில் நிச்சயம் நடக்கும். அதனால் இப்பேற்பட்ட பதிவை நீ தவற விடுவதும் பயன்படுத்திக் கொள்வதும் உன்னுடைய பொறுப்பிலும் உன்னுடைய கரங்களிலும் உன்னுடைய எண்ணத்திலும் மட்டுமே இருக்கிறது. ஏன் தெரியுமா? நான் சொல்லக்கூடிய அனைத்துமே உனக்கு வாழ்க்கையில் வரும். இந்த தாய் இந்த பதிவை கேட்க சொல்லி இருக்கிறார்கள், எனக்கு அனைத்துமே செய்து கொடுப்பார்கள் என்று நம்பிக்கை இருந்தால் இந்த பதிவினை உன்னால் கேட்க முடியுமே தவிர அவநம்பிக்கை கொண்டு இந்த பதிவினை கேட்டால் உன் வாழ்க்கை மாறிவிடுமா என்று அலட்சியமாக நினைப்பவர்களுக்கு அவர்கள் எண்ணம் போலவே வாழ்க்கை அமையும், அவர்கள் எண்ணம் போலவே நடக்கும். ஆனால் ஒரு சில தங்க பிள்ளைகள் என் மீது அன்பு கொண்டிருக்கின்றார்கள், என் மீது அவ்வளவு பாசத்தை பொழிகிறார்கள். அவர்களுக்கு தான் இந்த பதிவு என்பதை இந்த பதிவின் மூலமாக உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். அதனால் பதிவினை கேட்க தயாராக கூடிய தங்க பிள்ளைகள் ஓம் ஸ்ரீ வராகி தாயே என்று ஒவ்வொருவரும் கேட்கக்கூடிய தங்க பிள்ளைகள் ஒவ்வொருவரும் எனக்காக ஒரு குறு மெசேஜை அனுப்பி வைத்தால் எத்தனை தங்க பிள்ளைகள் அனுப்புகிறார்களோ அத்தனை பிள்ளைகளுக்கு இன்று இரவு அவர்கள் எனக்காக ஏற்றக்கூடிய தீபத்தில் காட்சி கொடுப்பேன். இது சத்திய வாக்கு. என் தங்க பிள்ளை அதிகமாக அழுகிறது. காரணம் என்னவென்றால் ஒரு சில நபரால் என் தங்க பிள்ளை ஏமாற்றம் அடைந்திருக்கிறது. இந்த ஏமாற்றத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் என் வாழ்க்கையில் மட்டும் இப்பேற்பட்ட சோதனை காலங்கள் நடந்து கொண்டிருக்கிறதே, இவைகளை எல்லாம் நம்பி நம்பி நான் இவ்வளவு நாட்கள் ஏமாந்திருக்கிறேனே. ஆரம்ப கட்டத்தில் என்னுடைய வாழ்க்கை என்ற பொறுப்பை அவரிடமே ஒப்படைத்தேன். ஆனால் அவரும் என்னுடைய வாழ்க்கையை பொறுப்பாக பார்த்து கொள்வேன் என்று அவ்வளவு வார்த்தைகளை கொட்டினார். ஒரு சில நபரால் என்னுடைய உறவானது இப்பொழுது என்னுடன் இல்லை என்று என் தங்க பிள்ளை ஏமாற்றத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல், உறவு பிரிதலையும் தாங்கிக் கொள்ள முடியாமல் ஒவ்வொரு நாட்களும் என் அன்பு பிள்ளை மனதுக்குள் குமிறி கொண்டிருக்கிறது. ஆனால் என் அன்பு பிள்ளையே, இந்த வராகி தாயானவள் ஒரு முடிவை எடுத்து விட்டேன். ஏன் தெரியுமா? நீ முழுமையாக ஒரு உறவை நேசித்து விட்டாய், அவர்கள்தான் வேண்டும் என்று அழுது கொண்டிருக்கிறாய். அதனால் நான் முடிவை எடுத்து விட்டேன். என் அன்பு பிள்ளையே, நீ கேட்ட வாழ்க்கையை உனக்கு கொடுக்கலாம் என்று நான் முடிவெடுத்து விட்டேன். ஆனால் என் தங்க பிள்ளை இதற்காக ஒரு சிறு காரியத்தை எனக்காக செய்ய வேண்டி இருக்கிறது. என்ன தெரியுமா? சொல்கிறேன், கவனமாக கேள். முதலில் நீ தைரியமாக இருக்க வேண்டும், அழக்கூடாது. மனதளவில் உடைந்து நொறுங்கி போய் அழுகிறாய். ஒவ்வொரு தருணமும் தாயே, என் வாழ்க்கை மாறாது போல, தாயே என் வாழ்க்கையில் நல்லது நடக்காது போல, வாழ்க்கையே மரண வழியாக நான் தவித்து தனிமையில் தவித்து கொண்டிருக்கிறேன், எனக்கு எதுவுமே மாறாதா என்று என் தங்க பிள்ளை தினந்தோறும் 108 மந்திரம் போல ஜெபித்துக் கொண்டிருக்கிறது தன்னுடைய நாவினால். ஆனால் என் தங்க பிள்ளையே, அப்படி நீ உன் நாவினால் சொல்லாதே. நீ என்ன சொல்கிறாய்? இன்றையிலிருந்து ஒரு முடிவை எடுத்துக்கொள். இந்த தாய் உனக்கு சத்திய வாக்காக சொல்கிறேன். இன்றைய தினத்தில் இருந்து எண்ணி ஒரு வாரத்திற்கு அதிகாலையில் அல்லது மாலை நேரத்தில் அல்லது என்னை வழிபடும் நேரத்தில் நீ என்ன உன் நாவினால் சொல்கிறாயோ அது எண்ணி ஒரு வாரத்தில் நடத்தி கொடுப்பேன். இது இந்த தாயின் சத்திய வாக்கு. நான் சொல்வதை கவனமாக கேள். நீ என்னிடம்
என்ன சொல்கிறாயோ அதை உனக்கு நடத்தி கொடுப்பேன் ஒரு வாரத்தில். ஆனால் எனக்கு நடக்காது, எனக்கு கிடைக்காது, அது வராது, அவ்வளவுதான். என் வாழ்க்கை முடிந்து விட்டது, அவ்வளவுதான். என் வாழ்க்கை அப்படியே சென்று விட்டது, இனிமேல் என் வாழ்க்கையில் ஏமாற்றம்தான் என்று சொல்லிக் கொண்டிருந்தால் அப்படியே நடக்கும். ஆனால் என் வாழ்க்கையில் என் வராகி தாய் வந்து விட்டார்கள். என் வாழ்க்கை உயரப் போகிறது, என் வாழ்க்கை வெற்றியாக போகிறது, என் வாழ்க்கை மகிழ்ச்சியாக போகிறது, எனக்கு கடன் பிரச்சனை தீரப் போகிறது, என் இல்லத்தில் பணம் பெருக போகிறது, எனக்கு குழந்தை வரம் என் தாய் கொடுக்க போகிறார்கள். அதே போல எனக்காக என் உறவு என்னை தேடி வருகிறது. பேசாத உறவு நான் தான் வேண்டும் என்று பேச போகிறது. உன் வார்த்தைகளும் எண்ணங்களும் எப்பொழுதும் சந்தோஷமானபடி இந்த ஒரு வாரத்திற்கு நீ இப்படிதான் பேச வேண்டும். பேசவில்லை என்றாலும் மனதால் நீ இப்படிதான் நினைத்து சந்தோஷப்பட வேண்டும். அதைதான் நான் உனக்கு சத்திய வாக்காக சொல்லிவிட்டேன். இந்த எண்ணம் ஒரு வாரத்தில் நீ எதை பேசுகிறாயோ அதை நான் நடத்தி கொடுப்பேன். என் தங்க பிள்ளையே, பேசுவதற்கு நீ தயாராகி விட்டாயா? உன் மனதில் நினைப்பதற்கு தயாராகி விட்டாயா? அப்பொழுது தாயாரும் தயாராகி விட்டேன். என் தங்க பிள்ளையே, நான் சொல்வதுதான் வாக்கு, நான் சொல்வதை தான் செய்வேன். சொல்வது ஒன்று, செய்வது ஒன்று. அப்படியெல்லாம் இந்த வராகி தாயானவள் மாற்றி மாற்றி செய்ய மாட்டேன். நீ நான் சொல்வது போல ஒரு முறையாவது கடைபிடித்து விட்டால் ஒரு வாரத்தில் உனக்கு நிச்சயமாக நான் சொல்லியபடி அனைத்துமே நீ கேட்டது போல நடக்கும். இதை உன் தாயான நான் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன். ஆனால் ஒரு வாரத்திற்கு நீ இதை செய்ய தயாராக இருக்கிறாய் என்றால், தயாராகி இருக்கிறேன் தாயே என்று உன் மனதிற்குள் நீ நினைத்துக்கொள். ஒவ்வொரு தங்க பிள்ளைகளும் இந்த தாய்க்கு செய்ய வேண்டியதை முழு நம்பிக்கையோடும் நல்ல எண்ணத்தோடும் செய்ய வேண்டும். என் அன்பு பிள்ளையே, சில விஷயங்களை சொல்லக்கூடாது, அதையும் நான் சொல்லி விடுகிறேன். இப்பொழுது நான் நன்றாக வாழப்போகிறேன் என்று அழுது கொண்டு சொல்லக்கூடாது. எனக்கு எல்லாம் கிடைத்துவிடும் என்று அழுது கொண்டு சொல்லக்கூடாது. புன்னகையோடு மனதில் ஒரு விஷயத்தை நீ நினைத்து கிடைத்து விட்டால் எப்படி சந்தோஷப்படுவாய்? அப்படி சந்தோஷப்பட்டு சொல்ல வேண்டும். அப்பொழுதுதான் உன் குழப்பங்கள் முதலில் விலகும், உன்னுடைய குறைகள் அனைத்தும் விலகும், உன் கஷ்டங்கள் அனைத்தும் விலகும். மனது தெளிவாக இருக்கும் பொழுது தெளிவாக நீ இதனை நினைக்க வேண்டும். அப்படி நீ செய்தால் உடனே இவை அனைத்தும் உனக்கு கிடைக்கும். அதை எப்படி சரியான பாதையில் கொண்டு செல்ல வேண்டுமோ, சரியான பாதையில் பயணிக்க வேண்டுமோ அதை நீ அப்படியே பயணிப்பாய். ஆனால் நான் என்னதான் உன் கண்ணெதிரே கொடுத்தாலும் அழுது கொண்டும் கவலைப்பட்டு கொண்டும் கஷ்டப்பட்டு கொண்டும் இருந்தால் நான் கொடுக்கக்கூடிய விஷயம் உன்னால் சரியாக பரிபாலிக்க முடியாது, சரியாக செய்யவும் முடியாது என்று இந்த பதிவின் மூலமாக என்னுடைய செல்ல பிள்ளைக்கு ஒவ்வொருவருக்கும் நான் சொல்லிக் கொண்டு இருக்கிறேன். எப்பொழுதும் நினைவில் வைத்துக்கொள் என் செல்ல பிள்ளையே, உனக்காகவும் உன்னுடைய நன்மைக்காகவும் உன்னுடைய கண்ணீருக்காகவும் உன்னுடைய கஷ்டத்திற்காகவும் உன்னுடன் இருக்கக்கூடிய உறவுகள் உதவ வரவில்லை. ஆனால் உன் தாய் இருக்கிறேன் என்று நீ நம்பு. நான் உனக்காக உதவி செய்ய வருவேன். எனக்காக ஒரு சிறு அகல் தீபத்தை மாலை நேரத்தில் ஏற்றினாய் அல்லவா? அந்த நல்ல உள்ளத்திற்காக நான் உன் உறவாக இருந்து அன்னையாக இருந்து என்னுடைய குழந்தைகள் அழுது கொண்டிருக்கிறது, அந்த குழந்தைகளுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இந்த தாய் பார்த்து பார்த்து செய்கிறேன். நான் உனக்காக வருகிறேன் என்று சொல்லி இருக்கிறேன். அதை மட்டும் நினைவில் வைத்துக் கொண்டு நான் சொல்லியபடியே நீ செய்ய வேண்டும். அப்படி நீ கடைபிடிக்க வேண்டும், கட்டாயமாக கடைபிடிக்க வேண்டும். அப்படி கடைபிடித்தாய் என்றால் நிச்சயமாக இந்த தாய் உன் இல்லம் தேடி வருவேன். உன் உள்ளத்தையும் உன்னுடைய அனைத்தையும் சந்தோஷப்படுத்தி பார்ப்பேன். என் தங்க பிள்ளையே, நான் சொல்வதை செய்ய தயாராகி விட்டாயா? அப்பொழுது இன்றிலிருந்து
தொடங்க நீ தொடங்கிவிடு. அப்படி தொடங்கி ஒரு வாரத்திற்கு இந்த தாய்க்கு நீ தீபத்தை மாலை நேரங்களில் எப்பொழுதும் என்னுடைய வழிபாடு என்பது உன்னுடைய இல்லத்திற்கு வெளியே வாசலில் அகல் தீபத்தை ஏற்றி வைத்த பிறகுதான் உன் இல்லத்தின் உள்ளே தீபத்தை ஏற்ற வேண்டும். ஏனென்றால் இந்த வாரம் உன் தாயானவள் உன் இல்லத்தை காவல் காத்து கொண்டிருக்கிறேன். எப்பொழுதும் என்னை உள்ளே அழைக்க வேண்டும் என்றால் வெளியே இருக்கும் என்னை கற்பூர தீப ஆரத்தி அனைத்தையும் காட்டி உள்ளே வா வராகி தாயே, என் பின்னால் வாருங்கள், என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீருங்கள் என்று கண்டிப்பாக நீ என்னை வழிபட வேண்டும். இல்லத்தில் இருந்து என்னை வர வைத்து உனக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ அதை அனைத்தையும் என்னிடம் சொல்லி நீ என்னை அழைத்து வர வேண்டும். அப்படி நீ செய்தாயானால் உன் வாழ்க்கை உயரும், உனக்கு சந்தோஷம் நிலைக்கும், ஒவ்வொரு தருணமும் உனக்கு வெற்றிதான் என் தங்க பிள்ளையே. நான் உனக்கு ஒரு சில விஷயங்கள் சொல்வது புரியவில்லை என்றால் நீ உன்னுடைய பிரார்த்தனைகளை மட்டும் செய்துவிடு. என்னிடம் மனமுருகி பிரார்த்தனை செய்துவிடு. அப்போது நீ நினைத்த அனைத்தையும் நான் உனக்காக கொடுத்து விடுவேன். ஆனால் அழுது கொண்டு எந்த ஒரு காரியத்தையும் செய்யாதே. தைரியமாக செய் என் தங்க பிள்ளையே. இதை மட்டும் நீ செய்துவிட்டால் போதும். உன் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளையும் நான் சரி செய்து உனக்கான சந்தோஷமான வாழ்க்கையை நான் உருவாக்கி கொடுத்து விடுவேன் என் தங்கமே. அதனால் நீ எதற்காகவும் கலங்க வேண்டாம், எதை நினைத்தும் வருந்த வேண்டாம். நீ எப்பொழுதும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்கும்படி உன் வாழ்க்கையை நான் மாற்றி அமைக்கத்தான் போகிறேன். அதனால் தைரியமாக இரு என் தங்கமே. நீ நல்லதையே நினை. உன் வாழ்வில் எப்பொழுதும் நான் உனக்கு நல்லதை மட்டுமே செய்து கொடுக்கிறேன். இனி என் செல்ல குழந்தைக்கு நிரந்தரமான சந்தோஷம்தான் வாழ்க்கையில் அமைய போகிறது. இனி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனை துயரங்கள் வந்தாலும் அதையெல்லாம் மிக எளிமையாக கடந்து வரவும் ஜெயித்து வரவும் அத்தனை திறமைகளையும் நான் உனக்கு கொடுக்க போகிறேன். உன் வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையையும் துணிச்சலையும் தைரியத்தையும் இந்த தாய் கொண்டு வந்து கொடுக்க போகிறேன். அது மட்டுமல்ல, நீ இன்னொரு விஷயத்தையும் உனக்குள்ளே பழகிக்கொள்ள வேண்டும். என்ன தெரியுமா? உன்னிடத்திலே புன்னகையையும் மௌனத்தையும் நீ எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் பல பிரச்சனைகளை எல்லாம் கடந்து வருவதற்கு இந்த இரண்டுமே உனக்கு ஆயுதங்களாக பயன்பட போகிறது. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய அழகான புன்னகை என்பது பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து வைக்கும். அதே சமயத்தில் உன்னுடைய மௌனம் என்பது பல பிரச்சனைகளை உனக்கு மீண்டும் வராமல் தடுத்துவிடும். சரியான இடத்தில் நீ சிரித்து விட்டாலே பல பிரச்சனைகளை எல்லாம் காணாமல் போய்விடும். உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டுமொத்த மனநிலையையும் மாற்றிவிடும் அல்லவா? அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடிந்து விடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அதே சமயத்தில் உன்னுடைய மௌனத்தை பலருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும் அந்த பிரச்சனைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும் உன்னை சோதித்து பார்ப்பவர்களுக்கு, உன்னை தீண்டி கோபமடைய செய்பவர்களுக்கு எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டு மௌனமாக கடந்து சென்று விட்டால் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் வலுவிழந்து சென்றுவிடும். அதனால் இதை இரண்டையும் நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை மறந்து விடாதே. என் அன்பு குழந்தையே, இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது. ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாக தான் இருக்கும். அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டும் என்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டும் அல்லவா? அப்படிப்பட்ட வெற்றி தான் இனி உனக்கு கிடைக்க போகிறது. உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக மாறப்போகிறது. இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப் போகின்றாய். ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப்போகிறாய் என்பதை மறந்து விடாதே. என் அன்பு குழந்தையே, இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகிறது. நீ எதிர்பார்த்ததை போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகின்றது. அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய தாயின் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொள். இந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைத்துவிட்டு
அதற்கான சக்தியையும் நான் உனக்குள் கொடுக்கத்தான் போகின்றேன். என் அன்பு பிள்ளையே, இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உனக்குள்ளே இந்த தாயினுடைய சக்தியினை நீ உணர வேண்டும். உன்னுடைய முயற்சிகளை நீ எதுவும் செய்யாமல் எல்லாவற்றையும் தாய் பார்த்து கொள்வார் என்று நீயாகவே எந்த ஒரு விஷயத்தையும் தவற விட்டு விடாதே. உன்னுடைய சொந்த முயற்சியை நீ செய்யும் பொழுது இந்த தாய் உனக்கு துணையாக இருந்து எல்லா வழிகளையும் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்து உன்னை வெற்றி பெறச் செய்வேன். ஏதேனும் மனம் தளர்ந்து போகின்ற சூழ்நிலையோ விரக்தியோ ஏற்படுகின்ற சூழ்நிலை வந்துவிட்டால் நீ நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா? இந்த தாயினை மனதார நினைத்து கொண்டு உன்னால் எல்லாம் முடியும், என்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியவில்லை என்றால் யாராலும் செய்ய முடியாது, என் தாய் எனக்கு துணையாக இருக்கிறார், நான் இதை செய்துவிட்டு தான் வேறு வேலையை பார்ப்பேன் என்ற தன்னம்பிக்கையை நீ உனக்குள்ளே அதிகமாக வைத்திருக்க வேண்டும். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய மனதில் தோன்றுகின்ற எல்லா எண்ணங்களையும் எப்பொழுதும் நீ நேர்மறையாகவே வைத்திருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, எப்பொழுதெல்லாம் நீயாகவே உனக்குள் பேசிக் கொள்கின்றாயோ அப்பொழுது உன்னுடைய வாயில் இருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் என்னால் முடியும், நான் தான் இதை சிறப்பாக செய்வேன், என்னை விட இங்கு யாரும் இந்த வேலையை இத்தனை சிறப்பாக செய்ய முடியாது என்ற நம்பிக்கையை நீ அதிகமாக வைத்திருக்க வேண்டும். உன்னுடைய எண்ணங்கள் எப்பொழுதும் நேர்மறையாகவும் மிக அழகாகவும் நீ இருக்க வேண்டும். உன்னுடைய வாழ்க்கை அப்பொழுது மிக அழகான பூந்தோட்டம் போல மாறிவிடும். உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் உனக்கு நன்மைகளை மட்டுமே செய்வார்கள். தவறுகள் செய்வதற்கோ துரோகங்கள் செய்வதற்கோ நினைக்க மாட்டார்கள். அவர்கள் மனதில் அப்படி ஏதேனும் தவறான எண்ணங்கள் இருந்தால் அவர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடி விடுவார்கள். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் எல்லா செல்வ வளங்களும் எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைக்கும்படி நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயங்களையும் நான் உனக்கு செய்து கொடுக்க போகின்றேன். எல்லாமே உன்னுடைய நன்மைக்காக தான் அமைய போகின்றது. எல்லோருக்கும் அவர்கள் நினைத்தது போல ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைந்து விடாது. அதே நேரத்தில் நீ இந்த தாயினை நம்பிக்கொண்டு தொடர்ந்து நீ முயற்சி செய்து கொண்டு வருவதால் நீ எதிர்பார்த்ததை விட அழகான சிறப்பான வாழ்க்கையை நான் உனக்கு அமைத்து கொடுக்க போகிறேன். யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று நீ யாரையும் ஏமாற்றாமல் உண்மையாகவும் நேர்மையாகவும் உன்னுடைய மனசாட்சி படியும் நீ வாழ்ந்தாலே போதும். உன்னிடத்தில் தெரிந்தே தவறு செய்பவர்களை துரோகங்களையும் செய்பவர்களை மீண்டும் மீண்டும் நம்பும் அளவிற்கு நீ ஒருபோதும் முட்டாள்தனமாக இருந்து விடாதே. என் செல்லமே, அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ விலகி இருந்து அவர்களுடைய அந்த தவறினை அவர்களுக்கு உணர்த்த வேண்டும். உன்னுடைய நடவடிக்கைகள் தான் அவர்களுக்கு மீண்டும் அப்படி ஒரு தவறினை செய்யக்கூடாது என்ற எண்ணத்தை உருவாக்கும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். எதிரியாக இருந்தாலும் சரி அல்லது உன்னை அலட்சியம் செய்யும் குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு எப்போதும் நீ மௌனத்தை மட்டுமே பதிலாகவும் பரிசாகவும் கொடு. விரைவில் உன் வாழ்க்கை மாறும் அல்லவா? அப்போது எல்லாவற்றையும் அவர்களே உணர்ந்து கொள்வார்கள். எப்பொழுதும் நீ மற்றவர்களிடத்தில் நன்றி உணர்வோடு இருந்து கொண்டால் அதுவே உனக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து கொடுக்கும். என் அன்பு குழந்தைக்கு இந்த தாயினுடைய அன்பும் அரவணைப்பும் என்றும் எப்பொழுதும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். நீ எதற்காகவும் கலங்காதே, எதை நினைத்தும் வருந்தாதே. இனி எல்லாம் நடப்பது நன்மையாகவே உனக்கு நடக்கும். ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி.